வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சொத்து தகராறில் இந்து முன்னணி நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கு. உறவினர், சிறுவன் உட்பட 10 பேர் போலீசாரால் கைது. காரைக்காலில் இருந்து இலங்கைக்கு கடத்த வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 4.5 கோடி மதிப்பிலான கஞ்சா பறிமுதல். இலங்கையை சேர்ந்த 5 பேரை கைது செய்த போலீசார். புதுச்சேரி, காரைக்காலில் கடற்கரை பொது சொத்துக்களை கணக்கெடுக்க வேண்டும். மீனவர் அமைப்பினர் கோரிக்கை ஆர்ப்பாட்டம். MA சண்முகம் பிறந்தநாள் விழா. அரசு சார்பில் சிலைக்கு சபாநாயகர் செல்வம் மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் சொத்து தகராறில் இந்து முன்னணி நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் உறவினர் உள்ளிட்ட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி எல்லப்பிள்ளை சாவடி சித்தானந்தா நகரை சேர்ந்தவர் துரை, வயது 48, இந்து முன்னணி நகர செயற்குழு உறுப்பினர். இவர் கனகன் ஏரி அருகே ஜல்லி மணல் விற்பனை செய்யும் நிலையம் நடத்தி வந்தார். இவருக்கு ரேகா என்ற மனைவி, 2 மகன்கள், 1 மகள் உள்ளனர். இந்நிலையில் துரை கடந்த 22ஆம் தேதி தனது விற்பனை நிலையத்தில் இருந்தபோது அங்கு வந்த கும்பல் ஒன்று அவரை வெட்டி கொலை செய்தது. இது குறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கொலை செய்யப்பட்ட துரையின் மனைவி ரேகாவின் தந்தை திருவேங்கடத்தின் 2வது மனைவியின் மகன் சூர்யா சொத்து பிரச்சனையில் தனது நண்பர்களுடன் இணைந்து துரையை வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து புதுச்சேரி அருகே தமிழக பகுதியான பட்டானூர் பகுதியில் பதுங்கியிருந்த சூர்யா வயது 23, நாகராஜ் வயது 25, கௌதம் வயது 20, மணிமாறன் வயது 22, ஸ்ரீநாத் வயது 24, அருள் பிரகாஷ் வயது 25, கிருஷ்ணகுமார் வயது 21, டேனியல் வயது 22, நரேஷ்குமார் வயது 23 மற்றும் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ரேகாவின் தந்தை திருவேங்கடத்திற்கு 2 மனைவிகள் என்பதால் எல்லைப்பிள்ளை சாவடி 100 அடி சாலையில் உள்ள தனது இடத்தில் முன்பகுதியை முதல் மனைவியின் மகளான ரேகாவிற்கும் பின்பகுதியை சூர்யாவின் தாய் சித்ராவிற்கும் எழுதி கொடுத்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்பகுதி தங்களுக்கு வேண்டுமென கேட்டு சூர்யா குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். அதில் ரேகா குடும்பத்திற்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததால் ரேகா குடும்பத்தினர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் உள்ள வீட்டை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் இரு குடும்பத்தினர் இடையே தகராறு ஏற்பட்டு நீடித்ததும் இதன் காரணமாகவே துரை கொலை செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து கொலைக்கு பயன்படுத்திய 4 கத்திகள், 3 பைக்குகள், 2 செல்போன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட சூர்யா உள்ளிட்ட 10 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 9 பேரை காலாப்பட்டு மத்திய சிறையிலும் 17 வயது சிறுவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடைக்கப்பட்டனர். காரைக்காலில் இலங்கைக்கு கடத்துவதற்காக வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 4.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 304 கிலோ கஞ்சா வழக்கில் இலங்கையை சேர்ந்த 5 நபர்களை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 16ஆம் தேதி இலங்கைக்கு கடத்துவதற்காக வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 304 கிலோ கஞ்சாவை நகர காவல் நிலைய போலீசார் அதிரடியாக பறிமுதல் செய்து 5 நபர்களை கைது செய்தனர். இந்நிலையில் இன்று இலங்கையில் இருந்து காரைக்காலுக்கு கஞ்சா கடத்துவதற்காக கடல் வழியாக படகில் வைந்த இலங்கையை சேர்ந்த 5 நபர்களை காரைக்கால் அருகே கடற்கரையில் போலீசார் மடக்கி பிடித்து தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் அவர்களது படகையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் 304 கிலோ கஞ்சா கடத்தல் வழக்கில் இலங்கையை சேர்ந்த 5 நபர்களை கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கடற்கரை பொது சொத்துக்கள் குறித்து புதுச்சேரி அரசு முறையான கணக்கெடுப்பு நடத்த கோரி மீனவர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் வைத்தியநாதன் MLA ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைக்க தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் அமைப்பாளர் மங்கையர் செல்வன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் ராமச்சந்திரன் மற்றும் மீனவ பஞ்சாயத்தை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு கடற்கரை வரைவு மேலாண்மை திட்டங்களை வெளியிட்டு திரும்ப பெற்றுள்ளது. இதற்கு காரணம் புதுச்சேரி கடற்கரை பொது சொத்துக்கள் 612 ஏக்கர் பதியப்பட்டுள்ளதாகவும், ஆனால் 551 ஏக்கர் பொது சொத்துக்கள் இன்னும் பதியப்படவில்லை என்றும், இதே போல காரைக்கால் மாவட்டத்தில் 575 ஏக்கர் பதியப்படாமல் உள்ளதாகவும், மீனவர்கள் உரிமைக்கு எதிராகவும் பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் மீனவர்களின் பொது சொத்துக்களை தாரை வார்க்கும் திட்டமிடும்
புதுச்சேரி அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடை சரி செய்யும் வகையில் புதுச்சேரியில் போராட்டம் நடத்தப்படும் என்று மங்கையர் செல்வன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 2 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை நியமித்து மத்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை மத்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. அந்த வகையில் புதுச்சேரி காமராஜர் நகர் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி என 2 தொகுதிகளுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை மத்திய தேர்தல் ஆணையம் நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மாநில தேர்தல் நடத்தும் தலைமை அதிகாரி ஜவஹர் ஆகியோரை ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். பின்னர் 2 தொகுதிகளுக்கும் நியமிக்கப்பட்டுள்ள உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், வாக்காளர்களின் சந்தேகம் மற்றும் புகார்களுக்கு 7 நாட்களில் தீர்வு காண வேண்டும் உட்பட பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து உழவர்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்த இயக்குனர் இளங்கோவன், 2 தொகுதிகளிலும் உள்ள புதிய வாக்காளர்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குவது உட்பட பல்வேறு சேவைகளுக்கு தட்டாஞ்சாவடியில் செயல்படும் ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் கீழ்தளத்தில் உடனடியாக சிறப்பு அலுவலகத்தை ஏற்பாடு செய்ததுடன் பொதுமக்கள் எந்த நேரத்திலும் தன்னை அணுகலாம் என தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குமரகுரு பள்ளம் பகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி முழுவதும் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இந்நிலையில் குமரகுரு பள்ளம் பகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் உள்ள ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க முன்னாள் பாஜக மாநில நிர்வாகிகள் ஆனந்தகண்ணன், சாய் சுதாகர், ராயல் சீனிவாச பெருமாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகம் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகம் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. முதலியார்பேட்டை மரப்பாலத்தில் உள்ள அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழாவில் எம்.ஏ. சண்முகத்தின் குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சான்றோர் குல தர்ம பரிபால கிராமணியார் பேரவை சார்பில் புரந்தரதாசன் தலைமையில் நிர்வாகிகள் எம்.ஏ. சண்முகம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஆனந்தா இன் ஹோட்டலில் நடைபெற்றது. சங்கத்தின் புதிய தலைவராக கிருஷ்ணமூர்த்தி பொறுப்பேற்றுக் கொண்டார். விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு 25,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை, கிரிக்கெட் போட்டிக்கு ரூபாய் 25,000, காலாப்பட்டு சாய்பாபா கோவிலுக்கு கேமரா பொருத்த ஆகும் செலவு ஆகியவை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் தலைவர் மதிவாணன், திருவேங்கடம், சிவகுமார், முன்னாள் ஆளுநர்கள் சுபாஷ் சந்திரபோஸ், செல்வகாந்தி, ராஜன், ராஜலட்சுமி, தணிகாசலம் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசால பூஜை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பழங்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனையும் மற்றும் கலச நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் உபயதாரர் திருவண்ணாமலை திருஞான சம்பந்தம், விஜயலட்சுமி குடும்பத்தினர், எறையூர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர் தூர்வை முத்துவேல், கிளியனூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ், கொந்தாமூர் தலைவர் சிவக்குமார், நல்லாவூர் ஜெயராமன், தேர்குணம் கிருஷ்ணராஜ், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், பொம்மையார்பாளையம் அன்பரசன், கிளியனூர் டிரைவர் ஏழுமலை, விஜயகுமார், கொந்தாமூர் ரகு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. ஹெர்னியா என்ற குடல் இறக்க நோயை லாப்ரோஸ்கோப் மூலமாக அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என அப்பல்லோ மருத்துவமனையின் லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரகுநாத் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையின் ரோபோட்டிக் மற்றும் லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் ரகுநாத் புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி 100 அடி ரோடு வெண்டி மஹால் எதிரே உள்ள அப்பல்லோ மருத்துவமனை தகவல் மையத்தில் மருத்துவ ஆலோசனை வழங்கினார். வயிற்று வலி, பித்தப்பை கற்கள், கணையம், உணவு குழாய், கல்லீரல், தைராய்டு பிரச்சனைகள், சிறுநீரகத்தில் கட்டிகள், குடலிறக்கம், பைல்ஸ், கால் புண்கள், வயிற்று கட்டிகள், மார்பக கட்டிகள், உடலில் உள்ள அசாதாரண வளர்ச்சி அனைத்தும் புற்றுநோய் மற்றும் வாஸ்குலர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிறப்பு நிபுணர் மருத்துவ ஆலோசனை வழங்கினார். தொடர்ந்து டாக்டர் ரகுநாத் செய்தியாளரிடம் கூறுகையில், மிகவும் சிக்கலான மற்றும் புற்றுநோய் ஆபரேஷன் செய்வதில் தனக்கு ஆர்வம் என்றும், வயிறு, உணவு குழாய், வாய் முதல் ஆசன வாயிலும் உள்ள புற்றுநோய், மார்பக புற்றுநோய், சிறுநீரக மாற்று சிகிச்சை அளிப்பதாகவும், சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு புதுச்சேரியில் இருந்து நிறைய பேர் தன்னை பார்க்க வருவதாகவும், அதனால் புதுச்சேரி மக்கள் பயன்பெறும் வகையில் முதலாக இங்கு வந்திருப்பதாகவும், ஹெர்னியா என்ற குடல் இறக்கமானது தொப்புளை சுற்றி காலும் வயிறும் சேரும் பகுதி என நிறைய இடத்தில் வரும் என்றும், இதற்கு சிறிய துளைகள் மூலமாக அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என்றும், ஆனால் வயதானவர்களுக்கு சர்க்கரை, சிறுநீர் பிரச்சனை இருக்கும் நிலையில் அவர்களுக்கு எளிமையான அறுவை சிகிச்சை மூலமாக தீர்வு பெறலாம் என்றும், நடந்து வந்து எப்படி பல் டாக்டரிடம் பல் பிடுங்கி செல்கின்றார்களோ அதுபோல நடந்து வந்து ஹெர்னியா ஆபரேஷன் செய்து கொண்டு ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து நடந்து வீட்டுக்கு போகலாம் என்றும், வயிற்றில் சிறிய துளையிட்டு செய்யப்படும் லாப்ரோஸ்கோபிக் சிகிச்சை மூலம் நோயாளிக்கு கஷ்டம் குறையும், குறைவான நேரமே ஆவதால் லாப்ரோஸ்கோபிக் மிகவும் பயன் தரக்கூடியது என்றும், ரோபோட் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நோயாளி பக்கத்தில் இருக்க முடியும், அதற்கு சோர்வு வராது. ஆனால் ரோபோ தானாகவே சிந்தித்து எதையும் செய்யாது. ரோபோவை அறுவை சிகிச்சை நிபுணர் சேரில் அமர்ந்து கட்டுப்படுத்தி ஆபரேஷன் செய்வதாகும் என்றும், லாப்ரோஸ்கோபியில் என்ன செய்ய முடியுமோ அதனையெல்லாம் ரோபோ மூலமாக செய்ய முடியும் என்றார். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் உணவு திருவிழா நடைபெற்றது. வீராம்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் உணவு திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் மாணவர்கள் விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு சிறுதானிய உணவு வகைகளை தங்கள் வீட்டிலேயே செய்து கொண்டு வந்து காட்சிப்படுத்தினர். இவ்விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வெங்கடேஸ்வரி தலைமை தாங்கினார். மேலும் சிறப்பு விருந்தினராக வீராம்பட்டினம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சத்தியமூர்த்தி கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். மாணவர்களின் படைப்பாற்றலை தேர்வு செய்வதற்காக வீராம்பட்டினம் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் உஷாராணி மதிப்பீடு செய்தார். மேலும் இவ்விழாவினை பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் மகேஸ்வரி மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார். விழாவில் பள்ளியின் ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். உணவு திருவிழாவில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் சங்குப்பூ சாறு, கம்பு கேக், கருப்பு உளுந்து லட்டு, கருப்பு கவுனி அரிசி உருண்டை, முளை கட்டிய தானியம், கேழ்வரகு, கம்பு, திணை, அடை, புட்டு, தோசை என பல்வேறு உணவுகளை மாணவர்கள் உணவு திருவிழாவில் காட்சிப்படுத்தி இருந்தனர். மேலும் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை வகுப்பு வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.